ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இப்பவே உங்களுக்கு அனுப்புறேன். டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் ஒண்ணும் அப்படிலாம் பேசிருக்க மாட்டேன். எனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். அப்ப நீங்க என் இதயத்துல காது வச்சு கேட்டது, என் இதயத்துல என்ன சத்தம் கேக்குதுன்னு சொன்னது எல்லாமே பொய்ன்னு சொல்ல வரீங்களா? என்ன இதயம்? என்ன சத்தம்? என் இதயம் உங்க பேரையும் தமிழ் பேரையும் சொல்லி சொல்லி துடிக்குதுன்னு சொன்னேன். ஆனா உங்க இதயம் ஆதி ஆதி ஆதின்னு மட்டும்தான் துடிக்குதுன்னு நீங்க சொன்னீங்க. இங்க பாருங்க, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லங்கிறதுக்காக உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பேசாதீங்க. அதான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றேன்ல. அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நான் அப்படிலாம் எதுவும் சொல்லல. சரி, நீங்க நம்ப வேண்டாம். ஆனா நான் நம்பினேன்ல. ஆனா ஒண்ணு பாரதி, ரொம்ப நாள் கழிச்சு நேத்து தான் நிம்மதியா தூங்கினேன். அப்போ நைட்டு நீங்க என்ன என்ன? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன அப்படி கட்டி பிடிச்சு தூங்கினது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதான் நானும் நிம்மதியா தூங்கினேன்னு சொல்ல வந்தேன். வேற ஒண்ணும் பண்ணலையே. நான் ஒன்னும் அவ்வளவு மோசமானவெல்லாம் இல்ல பாரதி. ஐயோ ஐயோ, உங்ககிட்டே நான் இதெல்லாம் சொல்லிருக்கேன்னா ஆண்டாள் கிட்ட என்னெல்லாம் உளர்ந்தன்னு தெரியலையே. அதெல்லாம் ஒண்ணும் நடந்திருக்காதுங்க. நீங்க பயப்படாம போங்க. வாயை மூடுங்க. எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணம். ஏங்க, நான் என்னங்க பண்ணேன்? உங்களை குடிக்க வைக்க தானே அழகர் அந்த கூல் ட்ரிங்க்ஸ்ல சரக்கு கலந்தாரு. அதுக்கு நீங்க அதை குடிச்சிருந்தா நாங்க குடிச்சிருக்க மாட்டோம்ல. எனக்கு வர எல்லா பிரச்சனையும் உங்களால தான் வருது. ஏன் பாரதி விளையாடுறீங்களா? நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? கேரளாவுல நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு காஷ்மீர்ல ஒருத்தன் ஒன்வேல வந்ததுதான் காரணம்னு சொல்ற மாதிரி இருக்கு. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஆனா எனக்கு வர எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணமா இருக்கீங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். என்னங்க இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்ல? நீங்களும் ஆண்டாலும் குடிச்சதுக்கு அழகர திட்டினாலும் பரவாயில்ல, நான் எப்படிங்க காரணமாவேன்? நீங்க தான் காரணம். எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கும் நீங்க தான் காரணம். நேத்து நான் குடிச்சதுக்கும் நீங்க தான் காரணம். இப்ப நான் இப்படி புலம்புறதுக்கும் நீங்க தான் காரணம். பாரதி ஒரு நிமிஷம். என்ன? எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லாம போறீங்களே. என்ன ஸ்டார்ட் பண்ணணும்? அதான் ஆண்டாளப்பா உங்களையும் என்னையும் பழகி பார்க்க சொன்னாரு, மறந்துட்டீங்களா? எலெக்ஷன் வேற நெருங்கிட்டே இருக்கு. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணலாம்ல. அவனை போட்டணும். அப்புறம் பாரதி, நீங்க பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல. அந்த பட்டாம்பூச்சி, மண் வாசனை, இந்த விஷயம்லாம் செமையா இருக்கும். அப்புறமா நீங்க போட்டு கேட்டு பாருங்க. ஓகே? நேத்து வர நினைக்கலையே. என்ன எதுக்கிட்ட முறைக்கிற? நீ தாண்டி பாடுன. என்னங்கக்கா? அப்புறம் ஆண்டாளே ஒன்னு சொல்லட்டுமா? அக்கம் பக்கத்துல தூங்கணும், கொஞ்சம் மெதுவா பாடு. என்ன? எல்லாம் உன்னாலதான். மாப்பிள்ளை எதுக்கு அடிச்சிட்டு இருக்க? நீ பாடின சத்தம் நம்ம வீட்ல மட்டும் தான் கேட்டுச்சுன்னு நினைச்சிராத. இப்பதானே தெரியுது ஊருக்கே கேட்டிருக்குன்னு. லட்சுமி, லட்சுமி. என்னன்னு? ஒண்ணு இல்ல லட்சுமி, மாமா இல்லையா? அவர் ஒரு சோழியா ஆசாரிப்பட்டி வரைக்கும் போயிருக்காரு. என்ன விஷயம்னு? அம்மா, அவர்கிட்ட 2000 ரூபாய் கை மாத்தா வாங்கியிருந்தேன், அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். வேற ஒண்ணும் இல்லம்மா. பவித்ரா வாங்கிக்கோ. சரிம்மா, கொடுங்கண்ணே. ஆண்டாளே இங்க பாரு, இனிமே பாட்டு பாடும்போது கொஞ்சம் சத்தம் கம்மியா பாடுமா. நீ பாடினது ஐயனார் கோயில் வரைக்கும் கேட்டிருக்கும் போல. மாமா, நான்லாம் எதுவும் பாட்டெல்லாம் பாடல. ஏதோ ரேடியோல பாடி இருக்கோம், நான் இல்ல. ஆமா ஆமா, நல்லா பாடிச்சு. ஏதோ மோகம் ஏதோ தாபம். சரி ஆண்டாளே, இது சத்தமா பாடாத, நான் கிளம்புறேன். உன்னால மானமே போச்சு. நான் என்னடி
பிளான்லாம் பண்றேன்னு எனக்கு தெரியும் டி. இப்படி எல்லாம் பண்ணா நான் அவர் கூட சேருவேன்னு நினைக்கிறியா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. உன் வயசுக்கு நீ இவ்ளோ யோசிச்சா நான் இன்னும் எவ்வளவுலாம் யோசிப்பேன். ஏய், நான் ஒருத்திங்க காட்டு கத்திட்டு இருக்கேன், நீ என்ன செல்போனையும் பார்த்துட்டு இருக்க? அம்மா 96 படம் பார்த்துட்டு இருக்கம்மா. நீயும் ஆதியப்பாவும் நடிக்க வேணாமா? ஹாய் தமிழ். நாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. இல்லை, தமிழுக்கு பிடிக்குமேன்னு வாங்கிட்டு வந்தேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்றதுலாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இவகிட்ட சொன்னதான் உங்ககிட்டயும் சொல்றேன். நீங்க என்ன டிராமா போட்டாலும் நீங்க நினைக்கிற எதுவும் நடக்காது. என்ன பாரதி, நாடகத்துக்கு ஒத்திக்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். என்னடா ஜானு கிட்ட பேசாம அமைதியா நிக்கிறீங்க? ரிஹர்சல் பண்ணுங்க, நாங்களும் பாக்குறோம்.